நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்லேயே எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதில் ஒரு சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்டை மென்ஷன் பண்ணாமல் டேரெக்டாக வந்து என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி மட்டும் கொடுத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது, நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணி சேவ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஸ்ட் வந்து ஃபில் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகும். அப்போது நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே வராது. சரிங்களா? ஸோ இது மாதிரி நமக்கு வந்து மாறிடுது. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் மெத்தட் வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த கேஸ்ட்டை வந்து இதில் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த பேஜுக்கு வந்ததுமே இங்கே நமக்கு கேஸ்ட் வந்து எம்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து கேஸ்ட்டை மென்ஷன் பண்ணாமல் வெறும் கம்யூனிட்டி மட்டும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால நமக்கு இந்த கேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ இந்த கேஸ்ட்டை ஃபில் பண்ணால் தான் நம்ம ஃபர்தராக எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ஆட் பண்ணி சேவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இஷ்யூக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் மெத்தட் கிடையாது. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வந்து போடுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது வந்து அப்டேட் ஆகும், அப்டேட் ஆகாமலும் போகலாம். ஸோ அதுக்கு வந்து நான் பொறுப்பல்ல. இது வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த ட்ரிக்கை வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே நமக்கு சைடில் ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவை நான் இப்போ பெருசு பண்ணிடுறேன். ஸோ இந்த விண்டோ தான் அது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இந்த கார்னரில் ஒரு ஏரோ மார்க் ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரோ மார்க்கில் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோன்னையும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறப்ப எது செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஏரியாவுக்கு மட்டும் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கேஸ்ட்டை தான் நமக்கு எடிட் பண்ண முடியல. அதனால் அந்த ஏரியா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஏரியா செலக்ட் பண்ணோன்னே நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே டிசேபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இப்போது இதை வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். இந்த டிசேபிள் அப்படிங்கிறத மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா டெலீட் அப்படிங்கிறத கொடுத்து செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ டெலீட் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கேஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கிறேன். கேஸ்ட் எடிட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. ஸோ இதில் நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக வரும். ஸோ டீட்டெயிலாம் கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டீட்டெயில் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போது இதில் மறுபடியும் நீங்கள் மாடிஃபிகேஷன் காண்டாக்டில் போனீங்கன்னா ஸோ நீங்கள் இப்போ மறுபடியும் மாடிஃபை காண்டாக்ட் போனீங்க அப்படின்னா நாம் இங்கே கேஷட் வந்து எடிட் பண்ணோம். ஸோ அதை எடிட் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம இப்போது எடிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இதில் இடனாக இருக்கிறத வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். பட் வந்து இது வந்து அஃபிஷியல் மெத்தட் கிடையாது. இதில் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா ஸோ உங்கள் ப்ரொஃபைல் வந்து அங்கே அப்டேட் ஆகுமா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரில. ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரிக்கு வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த ட்ரிக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ட்ரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னா ஸோ அதற்கு வந்து நான் முழுக்க நான் பொறுப்பு கிடையாது. ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் கேஷட் அப்படிங்கிறது வந்து ஹிடனாகி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் முறையில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வேலையாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது share to stech@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும்